வணக்கம் மக்களே. ஐபிஎல் ஆரம்பிச்சு அமோகமா போயிட்டு இருக்கு. வீக்கெண்டு எபிக் கிளாஷ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம செம்ம த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஈஸியான டீமே வின் பண்ணிட்டாங்க. ஆனா மண்டே ஒரு மொக்க மேட்ச், இதெல்லாம் சாதாரணமா ஏதோ ஒண்ணு அப்படின்னு கடந்து போனான்னு பார்த்தா ஒரு செம்ம த்ரில்லர் கொடுத்தானுங்க. பொதுவாவே நம்ம 3 வருஷமாவே பேசிட்டு வருவோம். எல்எஸ்ஜி டிசினாரே ஒரு ஸ்லீப்பிங் புல்லு. தூங்க தூங்க வச்சுருவானே நம்மள ஃபுல் மேட்ச் முடிக்கிறதுக்குள்ள. எப்போ கலாச்சிட்டு இருப்போம், ஒண்ணுமே இருக்காது. இன்னைங்களாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வழக்கம்போல் இன்னைக்கு ஸ்லீப்பிங் தான். 200 அடிச்சிட்டானுங்க, ஏர்லி விக்கெட்ஸ் போயிருச்சு, முடிஞ்சுன்னு நான்லாம் மேட்ச் பாக்குறத விட்டுட்டு சரி ஓகேன்னு வந்தா அதுக்கப்புறம் செம த்ரில்லர் ஆக்கி செமையா அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்டா போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்எஸ்டிஆர் எப்படி விளையாடுறீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அங்க கேஎல் ராகுல் இருந்தாலும் அப்படி உருட்டி உருட்டி விளையாண்டாங்களாலும் தெரியல. சொல்ல போனா இப்ப இந்த மேட்சுக்கு சண்டே ஸ்லாட் கொடுத்துருக்கலாம் போல, அப்படி ஒரு செம்ம மேட்ச். நேற்று நடந்த மேட்ச் கூட இந்த அளவுக்கு த்ரில்லா இல்ல, சாதாரணமா தான் போச்சு. எல்எஸ்டிஆர் ரொம்ப பாவம். அந்த டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இல்லன்னு நினைக்கிறேன். 1 டவுன் 2 டவுன் பிளேயரெல்லாம் வந்துட்டு அப்படியே மேல ஏத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஏன் மாக்ரம் மிச்சர் மாஸ்லாம் இறங்கிட்டு இருக்காங்க ஓப்பனிங். அதேதான், நம்ம ஆக்ஷன் நடந்தப்பே நம்ம வீடியோ சொல்லியிருப்போம், ஓப்பனரே இல்ல என்னத்த டீம் எடுத்திருக்கானுங்கன்ட்டு. அவனுக்கு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங், என்ன பண்றாங்க மிடில் ஆர்டர் அப்படியே மேல தள்ளிட்டானுங்க. சோ மிடில் ஆர்டர் இல்ல, அப்படியே முடிஞ்சு போச்சு. நம்பர் 4-5 பேட்டிங் காலி எங்க. அதான் மேல கவர் பண்ணிட்டானுங்க, கீழே காமெடியில வர மாதிரி ஐயா அதை மறந்துட்டேன்னுட்டு பினிஷிங் ரோல் மிடில் ஆர்டர் அதெல்லாம் எந்த ரோலும் கிடையாது. அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு என்னன்னா, நல்ல இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க எல்எஸ்ஜி. எல்லாமே இப்ப இன்ஜுரி, பேக்கப்புக்கு ஆளே இல்லாம ஒரு பவுலிங் யூனிட்டே இல்ல. மெயின் பவுலரு தாக்கூர், பிஷ்னாய், அவ்வளவுதான் இருக்கு டீம்ல. பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயே 2 அன்கேப்டு பிளேயர்ஸோட இறங்கினாங்க. ஒன்னு திக்வேஷ் சத்தின்னு ஒரு ஸ்பின்னர் கொஞ்சம் பரவாயில்லாம போட்டாரு. இன்னொருத்தர் பிரின்ஸ் யாதவ். அவர் பிரின்ஸ் யாதவ்னு பேர் வச்சாரு. கமெண்ட்ரிஸ் என்னன்னா ரொம்ப புகழ்னாங்க, பிரின்ஸ் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்ட்டு. ஒரு ரன் அவுட் போட்டு கரெக்டா அடிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு ஓவர போட்டு கொண்டுட்டாங்க. அதாவது நம்ம சோக்கிங் எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய சோக்கிங் பாத்துருக்கோம். இன்னைக்கு எல்எஸ்ஜி எப்படி புதுசா ஒண்ணு காட்டினா, பேட்டிங்ல ஒரு சோக்கிங் எப்படி இருக்கும், பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சோக்கிங் அப்படி இருக்கும். 2 டிபார்ட்மெண்ட்லயும் சோக்கிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 13 ஓவருக்கு ஃபீல்டிங் ஒரு சோக்கு தான் இல்ல. 13 ஓவர்லயே 160+ அடிச்சிட்டானுங்க. அந்த ஸ்கோரை வச்சிருந்தானா 260 270 போன எதிர்பார்த்தா முடிச்சிட்டானுங்க. 200 வருமானே டவுட் ஆயிருச்சு ஒரு கட்டத்துல. சரி அப்படின்னு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்தா எடுத்தோடனே 5 விக்கெட் எடுத்துட்டானுங்க. எல்லாம் டாப் ஆர்டர் ஃபுல்லா கழட்டி விட்டானுங்க. அதுல ஒரு சோக்கிங். கடைசியில லோவர் ஆர்டர் வந்து புடிச்சு கொடுத்துட்டானுங்க மேட்ச. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன ஒரு காமெடி அப்படின்னா, ஃபுல் டைம் போலர் ஸ்டார்க் இருக்காரு, இவர் அக்ஷர் பட்லே நல்லா போடுவாரு. எல்லாத்தையும் விட்டு 17வது ஓவர் நிக்கோலஸ் பூரன் 28 அடிச்சார்ல, ஸ்டப்ஸ் போய் கொடுக்குறாரு. எதுக்கு அந்த ஓவர்னே தெரியல. அதான் சிம்பிள், 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தோன்னே ஆஃப் ஸ்பின்னர் தான் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் அவன். அது ஆஃப் ஸ்பின்னர் யாரு இருக்கான்னு தேடி பார்த்தோன்னா ஸ்டப்ஸ் நமக்கே தெரியும். ஒரு பார்ட் டைம் போலர் கூட கிடையாது, ஒரு கீப்பரா இருந்தவர், சும்மா போலிங் போடுற ஒரு ஆளு. அவரை தூக்கிட்டு வந்து ஓவர் கொடுத்து, இப்ப கடைசி யாருமே ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. அக்ஷர் பட்டேல் கம்ப்ளீட் பண்ணல, முகேஷ் குமார் கம்ப்ளீட் பண்ணல. நல்ல பவுலர்ஸ்க்கு ஓவர் மிச்சம் இருக்கு, தேவைதான் போட்டு முடிச்சிருக்கானுங்க. டெல்லி அப்படி இப்படின்ட்டு பவுலிங்ல அங்கங்க சொதப்பினாலும் 210ல சுருட்டிட்டானுங்க. கொஞ்சம் அதுக்கு பாராட்டலாம் கண்டிப்பா. சரி, அப்படியே இங்க பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா மிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவருக்குன்னு சூப்பரா லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டரை ஏத்தி விட்டுருந்தாங்க. கரெக்டா அவர் ஸ்ட்ரைட்ல தான் நல்லா அடிப்பாரு அப்படின்ட்டு. அவர் என்னன்னா கரெக்டா அந்த ஒரு ஃபீல்டர் தான் இருக்காரு, அவர் கையில கொடுத்து போறாரு ஒரு ரன்ல. அதுக்கு முன்னாடி அவருக்கு பில்டப் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவோட இவரு தான் ஸ்ட்ரைக் ரேட் கூட அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தானுங்க. பில்டப் ஓவரா கொடுத்தாலே ஒப்பேராது. ஆனா அதுக்கப்புறம் பரவாயில்ல, நான்லாம் முடிஞ்சிருவானே நினைச்சேன். வரிசை எல்லாரும் அவுட்டு, சாஃப் அவுட், அக்சர் அவுட், வரிசையா எல்லாம் போயிட்டாங்க. ஸ்டப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ பண்ணாரு. அவருக்கு ஒரு சரியான பாலை போட்டு போல்ட கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு பார்த்தேன், அந்த நிகாம்னு ஒரு 20 வயசு பையன் வந்து அடிச்சாரா அடி, எதிர்பார்க்கவே இல்லை நானு. அசுடோஷ் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம், பஞ்சாப்லயே ஒரு செமையா ஒரு இன்னிங்ஸ் முடிச்சு கொடுப்பாரு. சோ அவர் கேப்பபிள் தான். இன்னைக்கு செமையா அதே மாதிரி நின்று போட்டு முடிச்சு சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. சரியான வின்னானா கடைசி. அதுவும் அந்த டெத் ஓவர்ஸ் ஒரு 2-3 ஓவர்ஸ் எல்லாம் பயங்கரமா போச்சு. எப்படின்னா ஒரு பக்கம் விக்கெட்டும் உழுது, பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவரை வச்சு இவர் அஸ்தோஷ் சர்மா சமாளிச்சு அந்த கடைசி ஓவர் எடுத்துட்டு போய் சரியான பினிஷ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு கெவின் பீட்டர்சனுக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணிருப்பாரு அங்க இருந்து. அப்படியே சூப்பரா இருந்தது பாக்கவே. ஒன்னு சொல்றேன் நானு, ஆயுஷ் பதோனி பேட்டிங்ல ஒண்ணும் பண்ணல. ரிசர்வ் பண்ணிட்டு கடைசி ஓவர்ல கூப்பிட்டு கொடுத்த ஒரே வேலைதான், தட்டிட்டு சிங்கிள் ஓடி ஸ்ட்ரைக் மாத்துவான், சிங்கிள் விடாதன்னு கூப்பிட்டு நிப்பாட்டினாரு. சூப்பரா ஃபீல் செட் பண்ணாரு. அதையும் விட்டு தடவி எடுத்து ஸ்ட்ரைக் மாத்தி விட்டு அடிச்சு விட்டான். அதுக்கு முன்னாடி பாலே அவுட் ஆயிடுற நினைச்ச மோஹித் சர்மா ஒரு ஸ்டெம்பிங் மாதிரி மிஸ் ஆகும் லைட்டா.
சரி ஆமா என்னடா கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா ரன் அவுட்டும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான், எடுத்திருந்தா அவுட் ஆயிருக்கும், அதையும் மிஸ் பண்ணிட்டு ஆமா. மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சரி அதான் நம்ம மொக்கையா ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி ஒரு மேட்ச் போகணும் எதிர்பார்த்தோம். அதான் இப்போ வரைக்கும் ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு. செம பில்டப் கொடுத்து எல் கிளாசிக்கோ அப்படி இப்படி சண்டே நைட்டு மஜாதாட்ல ஒரு மேட்சுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருந்தோம். திம்முன்னு முடிஞ்சிருச்சா? அதை பத்தி சொல்லுங்க. அதுல நம்ம வந்து எடுத்தோம் நம்ம பேச வேண்டிய நம்ம ரோஹித் சர்மா தான். மேட்சுக்கு முன்னாடி ஆட் எல்லாம் போட்டு சிஎஸ்கே பார்த்தாலே வெறியாவது, அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்க பை கோவமைட்டர் முடிச்சு விட்டுறாருலாம் ஆட் போட்டானுங்க. வந்து சூப்பரா கையில கொடுத்துட்டு போனாரு. அவரும் வந்துட்டு தோனியை மாதிரி ஒரு 2 பால் 3 பால் மட்டும் நம்ம வந்து பிடிச்சா போதும், மக்கள் நம்மளை பார்த்து கொண்டாடுவாங்க நினைச்சிட்டாரா தெரியல. மேட்ச்ல 4 பால் மட்டும் தான் கிரவுண்டுக்குள்ளே இருந்தாரு, ஃபீல்டிங்கும் வரல, இம்பாக்ட் செட் பண்ணி விட்டானுங்க. அவர் ரோஹித் சர்மா யூஸ்வலாவே ஐபிஎல்ல சீசனுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் தான் அடிப்பாரு. அது என்னைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஃபேன்ஸ் எல்லாம். அதெல்லாம் முன்னாடி நினைக்கிறேன் 2-3 மேட்ச் எல்லாம் வருஷம் வர 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 ஒரு மேட்ச் தான். ரெக்கார்டு வேற பண்ணிட்டாரு பாத்தியா இல்லையா, 18 டக்கு இதோட சேர்த்து. ஆமா, இப்ப இந்த சீசன் வந்து போட்டி அவருக்கும் மேக்ஸ்வெலுக்கும் தான். இன்னும் மேக்ஸ்வெல் மேட்சா இதுக்கு தான் வரும். யார் ரெக்கார்டு சீல் பண்றாங்கன்னு பார்ப்போம் இந்த சீசன்லயே. அதுக்கு எந்த மாதிரி அண்டை கொடுக்குறாங்க? மோஸ்ட் டக்ஸ் என் தலைவன் தான், மோஸ்ட் கப்ஸ் என் தலைவன் தான். சிவாஜி ரஜினி மீம் போட்டு சரி சரி. அப்படியே நம்ம மும்பை பேட்டிங் பத்தி பார்த்தோம்னா, இப்ப ரோஹித் சர்மா நம்ம சொன்ன மாதிரி சீசனுக்கு 1 மேட்ச் 2 மேட்ச் இருக்கிற நிலைமையில நம்ம ரிக்கல்டன் மேல ஒரு பிரஷர் கண்டிப்பா இருக்கு. ரிக்கல்டன் உள்ள வரும்போது சம ஃபார்ம்ல தான் வந்தாரு. இப்ப இந்த மேட்ச் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான், இன்னும் அவருக்கு சீசன் ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்கும். ஓப்பனர் 2 ஓப்பனர்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் நம்ம வில் ஜாக்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம், எல்லா மேட்சும் அடிப்பாரு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவரை. அவர் வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் அந்த மாதிரி தான், திடீர்னு அடிப்பாரு, அடிச்சா நல்ல ஸ்கோர் வரும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். மற்றபடி நம்ம ஸ்கை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பட் அவர் கொண்டு போற மாதிரி பண்றது இல்ல. அண்ட் திலக் வர்மா ஒரு ட்ரஸ்டபிள் பேட்ஸ்மேன். அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ திலக் வர்மா மட்டும் இருக்கிறப்ப ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பினிஷர் கடைசி ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதை அவங்க மிஸ் பண்ணாங்க இந்த மேட்ச். ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் மேபி அது ஃபிக்ஸ் ஆகலாம். அண்ட் நமந்தர், ராபின் மின்ஸ் எல்லாம் அவங்களோட பொட்டன்ஷியல் தான் வெளியே தெரியும். இப்போதைக்கு மும்பை பேட்டிங் பார்த்தா இப்ப இந்த லீக்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சோ இந்த ஹர்திக் பாண்டியா வந்து அப்புறம் இவங்க எல்லாம் திருப்பி ஃபார்ம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுது. கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல சிஎஸ்கே பவுலிங்கும் நம்ம கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். இனிஷியல் ஓவர்ஸ்ல கலில் அகமதா இருக்கட்டும், அந்த மிடில் ஓவர்ஸ்ல கரெக்டா அப்பதான் வந்துட்டு ஸ்கைக்கும் திலக் வர்மாவுக்கும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. நூர் அகமது வந்து செமையா பவுலிங் போட்டாரு. ஆனா அந்த ஸ்கை விக்கெட்ல உண்மைக்குமே நூர் அகமதை தாண்டி தோனியை கண்டிப்பா பாராட்டணும். 43 வயசுல என்னங்க ஸ்டம்பிங் அது. ஸ்கையே செம்ம ஃபாஸ்டா காலை வந்து வைப்பான் கிரீஸ்குள்ள, அவனே பார்த்துட்டு அப்படியே முழிப்பான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது, வெளியே தான் போடணும்ட்டு போயிருவான் பாவம். அப்படியே இருக்கு. ஆமா, சோ நூர் அகமது அதுக்கப்புறம் சூப்பரா பவுலிங் போட்டாரு. 4 விக்கெட்ஸ் இனிஷியல் டெபியூட் மேட்ச்லயே சிஎஸ்கேக்கு. சோ அதனால இதுக்கப்புறம் போக போக வந்துட்டு என்ன அப்படின்னா, சிஎஸ்கேயோட ஹோம் கேம்ல இன்னும் தான் டஃபா இருக்கும் ஆப்போனன்ஸுக்கு. ஆல்ரெடி அஸ்வின் செமையா ஸ்பின் பண்ணுவாரு, ஜடேஜா பத்தி சொல்லவே வேண்டாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரச்சின் ரவீந்திரா வேற அப்பப்போ வந்து பார்ட் டைமா ஸ்பின் போட்டு போவாரு. சோ அதான் சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு வரும்போதே கிளியர் பிளானோட தான் வந்தாங்க. 7 மேட்ச் சேப்பாக்ல நடக்க போகுது. நம்ம ஆல்ரெடி ஸ்பின் போட்டதான், இதுல கரெக்டா நூர் அகமது தூக்கிட்டு வந்து வச்சாங்க, செஞ்சு விட்டான். அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. எங்க ஊர் பக்கம் போனது தெரியுமா அவையில ஆடுறதுக்கும் காம்பினேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா நேற்று சாம் கரன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வெளியே கான்வே இருக்காரு, அப்புறம் பத்திரானாவே நேற்று ஆடல. சோ அவங்கள எல்லாம் செம பிளான்டா தான் இருக்காங்க. சிஎஸ்கே சூப்பரா இருந்தது நேத்து. பேட்டிங் டெப்த் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மும்பை அப்படி பாதி தான் இருக்குது. ஏன் தோனி 7th விக்கெட் 8th விக்கெட்டுக்கு அப்புறம் வராரு. தோனியே அவ்வளவு லோவா ஆடுற அளவுக்கு. இதுக்கு முன்னாடி அஸ்வின் வேற பேடப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, லாஸ்ட்ல தோனி வர அஸ்வின் ஒரு வாரன்னு. என்னங்க பேட்டிங் லைன் அப்ப முரட்டுக்கு பேட்டிங் லைன் வச்சிருக்கானுங்க. அதுல 2 இல்ல 3 பேருக்கு கிளிக் ஆச்சுன்னா போதும், ஈஸி 200. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு விக்கெட் விழுதா, டக்குன்னு ரச்சின் ரவீந்திரா கியரை சூப்பரா மாத்தினாரு. எங்க அக்ரெசிவா போகணுமோ போனாரு, அப்படியே ஷிஃப்ட் பண்ணாரு. அதுக்கேத்த மாதிரியே வந்துட்டு எல்லாரும் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பரா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் போட்டு விட்டாரு. ருத்ராஜ் கேக்வாடும் செம பிரில்லியண்டா கேப்டன் இன்னிங்ஸ் போட்டு விட்டாரு நேத்து, சரியான அடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பெல்லாம் நேத்து தீபக் கூடா, அதுக்கப்புறம் நம்ம ஆறுச்சாமி, இவங்க தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க. சுட்டி குழந்தைங்க நேத்து பெருசா மாட்டல. ஜடேஜா வழக்கம் போல வந்து ஸ்வீப்பே ஒரு 6 பால் ட்ரை பண்ணி என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஒரு ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. கரெக்டா அது வேணும்னே ரன் அவுட் பண்ணாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. லாஸ்ட் சேப்பாக்கு திடீர்னு அலற ஆரம்பிச்சிருச்சு. போட்ட உடனே தலை ஜம்முன்னு ஒரு என்ட்ரன்ஸ கொடுத்தாரு. அப்போ கமெண்ட்ரி பாக்கணுமே, தலை வந்துட்டாரா, தலை தரிசனம்டா, மேட்ச் முடிச்சதுடா, தலை வந்து 6 அடிச்சு முடிக்க போறாரு அப்படி இப்படின்னாரு. வந்து ஒரு டொக்கு, ஏங்க அடுத்த பால் தலை 6ங்க, பக்கத்து ஊருங்க.
அடுத்த ஒரு டொக்கு. சரியான சிரிப்பு. தலை வந்து எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஏப்ரல் ஃபூல். இந்த கமெண்ட்ரியில கொடுக்குற பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. சிவம் தூபை அடிக்கும் போது நல்லா ஹைட் போறப்பே தெரியுது கேட்ச் தான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், இது எங்க போய் இவ்வளவு போகுது தெரியல. அனைவரும் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. அழகா உள்ள விழுது கேட்சுக்கு. குறிப்பா நம்ம விக்னேஷ் புத்தூர் வர பாராட்டி ஆகணும். மும்பை எப்பவுமே ஒரு யங் டேலண்ட ப்ரொடியூஸ் பண்றதுல ஃபெயில் பண்ணதே இல்ல. செமையா எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப யாருன்னே தெரியல, ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டான் தம்பி. அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 months-ஆவே அவங்க க்ரூம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நெட்ஸ்ல போடும் போது ரோஹித் சர்மா, சூரியகுமார் இவங்களுக்கு எல்லாம் போட்டப்ப கொஞ்சம் நல்லா போடுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை வந்து அந்த SA T20 நடந்தப்ப அங்க அனுப்பி க்ரூம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம காலமா பாத்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய யங்ஸ்டர் இந்தியாவுக்கு கிடைக்கிற எல்லாருமே மும்பைல இருந்து தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வேலையில கரெக்டா பண்ணிருக்காங்க. சோ இவரையுமே இன்னும் அடுத்தடுத்த மேட்ச்ல கொஞ்சம் அப்படியே சான்ஸ் கொடுத்து கொண்டு போனாங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைச்சிருப்பாங்க இந்தியாவுக்கு. IPL பொறுத்த வரைக்கும் ஸ்கவுட்டிங் அப்படின்ற டேர்ம் எடுத்துட்டாலே எம்ஐ தான் ஃபர்ஸ்ட். எம்ஐ அந்த ஸ்கவுட்டிங் டீம் நமக்கு இன்னைக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு பும்ரா எல்லாம் நமக்கு செமையா பொக்கிஷா மாதிரி கிடைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஆரஞ்சு அரக்கன்ஸ் டீமுக்கு வருவோம். போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க எல்லா வாட்டியும். லாஸ்ட் சீசன்ல எங்க விட்டானுங்களோ அங்க இருந்தே திருப்பி ஆரம்பிக்கிறானுங்க. அவனுக்கு வச்ச ரெக்கார்டு அவங்களே திருப்பி பிரேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. டாப் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் அவங்க பேர் தான் இருக்கு வரிசையா. ஓப்பனிங் பேரு நான் கூட மொழி யோசிச்சுட்டு இருந்தேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் செம்ம ஃபார்ம் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருப்பானுங்கன்ட்டு. யாராவது ஒருத்தனுக்கு ஏதாவது மிஸ் ஆகும். ஏன்னா 2 பேருமே யோசிக்காம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாள். ஏதாவது மிஸ் ஆகும் பார்த்தா எல்லா மேட்சும் கரெக்டா கிளிக் ஆகுது. பவர் பிளே யூஸ் பண்ணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. இதுல போதா குறைக்கு இஷான் கிஷான வேற கரெக்டா எடுத்திருக்கானுங்க. கேட்கவே வேணாம், வந்து செட்டே ஆகல. அப்பதான் உள்ள இறங்கியிருக்கான். வந்ததுல இருந்தே அடி. யோசிக்கவே இல்ல. புது டீம் இப்பதான் வந்திருக்கோம், எதுவுமே யோசிக்கல. சரி இவன் தான் அப்படி ஆடுறான். நிதிஷ்குமார் ரெட்டி ஓரளவுக்கு ஒரு கிளாஸான ஷாட் அந்த மாதிரி ஆடுறாரு. அவனும் வந்தோடனே தூக்கி அடிக்கிறான் 6-4. கிளாஸ் கடைசி வந்து சும்மா பேருக்கு ஆடிட்டு போற மாதிரி இருக்கு இவங்க டீம்ல. அவங்களுக்கு ஃபர்ஸ்டே டார்கெட் செட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 287 கடக்கணும்னு தான் டார்கெட்லயே வந்தாங்க நினைக்கிறேன். அதனாலதான் வரோம் வந்த உடனே முதல் பாடி எல்லாரும் காட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாம் அடிதான். அதான் யாரு பவுலர் எதுவுமே பாக்குறது இல்ல. போட்டாலே அடிப்பான் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் நம்ம ஜோஃபரா அரைச்சரை விட்டு கிழிச்சு ஹையஸ்ட் கன்சிடர் ரன் தானே IPL ஹிஸ்டரியில. ஆமா, ரெக்கார்டு. எனக்கு ஆனா அதுல ஒரே ஒரு ஆச்சரியம் தான். இந்த மாதிரி அப்ரோச் நம்ம எடுத்தோம்னு வையேன், புஷ்ன்னு ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனா SRH 90% கிளிக் ஆகி சம்மாட்டி அடிச்சிடறானுங்க. ஆமா, அந்த இது அப்ரோச்ல இதே பண்ண மாட்டானுங்க. எனக்கு அதான் அந்த ஓப்பனிங் பேர்லயே அதான் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எப்பயுமே யூஸ்வலா இப்போ ஒருத்தன் அடிக்கிறானா ஒருத்தன் பார்த்து ஆடுவான், இல்ல அவனுக்கு அடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன், நம்ம சிங்கிள் தட்டி விடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். 2 பேருமே அப்படியே ஃபயர்லயே தான் இருக்கானுங்க எப்ப பாரு. இவனுக்கு 2 பேர்லாம் இல்ல, முதல் டாப் 6 அப்படிதான் இருக்கானுங்க. எவனுமே சிங்கிள் தட்டி ஆடுற போல்டே கிடையாது. ஆமா, சிங்கிள் தட்டினா ஃபீல் பண்றானுங்க. 4 அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட ஆப்போசிட் அந்த பஞ்சு மிட்டாய் அவங்கதான் ரொம்ப பாவம். ஆனா நேத்து அவர் ரியான் பராக் பாவம். அவர் கேப்டன்சிக்கு அவர் என்ன சொல்ல இன்னும் தயாராக என்னன்னு தெரியல. ஓவர்ஸ் பவர் பிளேலயே வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பா தான் கொடுத்துட்டு இருந்தாரு. சந்தீப் சர்மாக்கும் சூப்பரா அவருக்கு பவர் பிளேல அவரும் கொடுக்கல. என்ன இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரு போட்டிருந்தாலுமே அவனுக்கு மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் நல்ல பவுலர், நல்லா ஸ்விங் ஆகும், நல்லா ஃபாஸ்டா போடுவான், எதுக்குமே மரியாதை கிடையாது. வந்தாலே அடிப்பன்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைனல்ஸ்ல கேட்க இந்த ஸ்டாருக்கு வந்து சொருகுனா தெரியுமா, அந்த மாதிரி தான் ரேர் அக்கேஷன்ல உனக்கு மிஸ் ஆன மட்டும் தான் உண்டு. மத்தபடி உனக்கு அடக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்ல. அதான் அது ஃபுல்லா ஹெட்ட டிபெண்ட் பண்ணி இருந்தது. ஸ்டார்க் வந்தாரு, எடுத்துட்டாரு, கொஞ்சம் புஷ்ன்னு ஆச்சு. அந்த புஷ்ஷை சரி பண்ணதுக்கு தான் இஷான் கிஷான் எடுத்து வச்சிருக்கானுங்க. டேய் எவன் எங்க விழுந்தாலும் நீ போய் அடி, ஒன்னே கிட்ட கிளாஸ் அண்ட் போய் அடின்னு தயார் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒன்னும் பண்ண முடியாது அவனுக்கு இந்த சீசன். ஒரே டார்கெட் தான், 300 350 எதன் தொடரானுங்கன்னு தான் வெயிட்டிங். சோ அப்புறம் அப்படியே நம்ம இங்க RR பேட்டிங் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணானுங்க. அது கண்டிப்பா நம்ம பாராட்டணும். அப்படி 242 கொண்டு வந்தாங்க. 242ன்றதுமே ரொம்ப சூப்பரான ஸ்கோர் தான். இவனுக்கு இங்க போட்டு அடிச்சு அடியில மறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆமா, முன்னாடிலாம் அதான் சொல்றேன், ஒரு 150+னாலே IPL ஒரு நல்ல ஸ்கோரா தான் ஒரு காலத்துல இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப இவனுக்கு ஆரம்பிச்ச கல்ச்சரு இப்ப 200 மேலனாலே ஒரு சும்மா ஓகே 200 தானா அப்படின்னு கடந்து போற மாதிரி ஆயிடுச்சு. சோ சாம்சன் ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் மேட்ச்னாலே பறந்துருவேன் அப்படின்ட்டு சூப்பரா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுரேல் சூப்பரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் பேட்டிங்க. ஜுரேல் கண்டிப்பா. அந்த சுபம் துபே இப்ப ரீசெண்டா ரஞ்சில கூட நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாரு. தென் ஹெட்மயர் எப்பவுமே நல்லா தான் ஆடுவாரு. ஆனா அவருக்கு அந்த கடைசி டெத் ஓவர்ஸ்ல தான் அவர் பவர் ஹிட்டிங் கரெக்டா அவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நேரத்துல ரொம்ப ஏர்லியாவே இறங்கிட்டாரு பாவம். சோ அப்படி இப்படின்னு பரவாயில்ல, 242 கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அவனுங்க எப்படி இதை எடுத்துட்டு போறாங்கன்றதுதான் இருக்கு. பவுலிங் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு.
என்ன கம்மின்ஸ் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ். மத்தபடி பார்த்தா ஷமி, அப்புறம் இந்த சிமர்ஜித் சிங், ஜாம்பா எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் எஸ்ஆர்எச் பேட்டிங் இருக்க பவருக்கு அவனுக்கு பவுலிங் வந்து பெருசா வேலை இருக்காதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான பிச்சு, இப்ப சேப்பாக் மாதிரியான ஒரு பிச்சு வர்றப்போ பவுலிங்க்கும் ஒரு கண்டிப்பா ஒரு வேலை இருக்கும். சோ அப்ப எப்படி மேனேஜ் பண்றாங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி ஈக்குவலா பண்றாங்கன்றது பொறுத்தா இருக்கு எஸ்ஆர்எச்சுக்கு. அண்ட் பஞ்சு மிட்டாய் அவ்வளவுதான். அவனுங்க வந்து டீமே கொஞ்சம் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டு அப்படிதான் இருக்கு. பட் பாப்போம் வேற ஏதாவது டீம் கூட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்ட்டு. கரெக்ட். சரி, இதை நீ நோட் பண்ணியா கார்த்தி? புதுசா டிஷர்ட் எல்லாம் போட்டு ஜிகி ஜிகின்னு வந்திருக்கான் பத்தியா? எப்படி ரனாடே வந்தோடனே அப்படியே புதுசா ஜெர்சி இறக்குறாரு. அதான் அப்படியே ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்ச அடிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா? எங்கள்கிட்ட வாங்கின அடி அடிச்ச அடியெல்லாம் என்ன சொல்ல, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது தோக்குறது அதெல்லாம் கூட ஓகே தான். எனக்கு என்ன அதுல கடுப்பு அப்படின்னா, பிராக்டிஸ் மேட்ச்ல போட்டு அந்த படம் பிறந்தானுங்க எங்க பேட்ஸ்மேன். மேட்ச்ல வந்து அடிக்கடான்னா வந்துட்டு அவுட் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க டக் அவுட்ல. அதுதான் எனக்கு சமகாண்டு. என்ன சிரிப்புன்னா, ஸ்டார்டிங்ல உனக்கு கொடுத்த குடுக்கு நான் ஈஸியா 200 220 பேரும் நினைச்சேன். ஆனா ஆர்சிபி ஸ்பின் அட்டாக் அப்படி சரண்டர் ஆனீங்க தெரியுமா? இந்த ஸ்கிரிப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அது ஸ்பின் அட்டாக் கூட இல்ல, குர்ரால் பாண்டியில வந்து ஒரு வச்சு ஊனிட்டு இருக்கான் சரி சரின்னு. சுயா சர்மா எந்த லைன்ல போட போறாரு? சுயா சர்மாக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் தெரியும் அவர் பவுலிங் ஆக்ஷனுக்கு இங்க குத்தி இருக்கோமான்ட்டு. ரசல் கண்ணை மூடி ஒரு விசிறு. அது போக ஸ்டார்டிங்ல அவனுக்கு கொஞ்சம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சோன்னா, கேகேஆர் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லா பக்கமும் மீம்ஸ் அப்பயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சிபி 7 மில்லை திரும்பிச்சு, அவ்வளவுதான் போச்சு அதுன்ட்டு. நானுமே பெருசா நம்மள, ஏன்னா ஹெசல்வுட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா போட்டிருந்தாரு ஸ்டார்டிங்ல. பவர் பிளேலையும் கரெக்டா போட்டாரு அண்ட் டெத்லயுமே கரெக்டா போட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல அவ்வளவுதான் கேகேஆர் அப்படியே பிடிச்சு கொண்டு போயிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா குணால் பாண்டியா வந்து ஒரு பிரேக்க போட்டான். அங்க அப்படியே ஆஃப் ஆனாருங்க கேகேஆர். அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சது. ஒரு ரசல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு வருஷமா எந்த கிரிக்கெட்டை விளையாடாம ஒரு 2 சுத்து கொஞ்சம் கூடதான் செஞ்சிருக்காரே தவிர பேட்டிங்ல ஒண்ணும் இல்ல. அதான் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு மீம் போட்டிருந்தாங்க, செம சிரிப்பு. ஆர்சிபி வந்துட்டு செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு இம்ப்ரெசிவா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படின்னாங்க. போட்டு கீழே ஆர்சிபி ரசிகர்கள் அதிர்ச்சி. உண்மையில அந்த மொள்ளதான் இருந்தாங்க. எப்படா ஒரு பவுலிங் சூப்பரா போட்டு ஜெயிச்சு கொடுத்தீங்க நீங்க? எங்கேயோ போற நம்பவே இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து ஒரு போற டோட்டலை இழுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதெல்லாம். அதே மாதிரி பேட்டிங் சால்ட் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒன்னா அடிச்சா அடி, இல்லனா புஷ் ஒடிச்சு பொழந்து பொங்க வச்சிட்டான். எனக்கு ஷாக்கிங் என்னன்னா, இன்னொரு தாங்க பட்லர் அதிர்ச்சியாகி பாக்குற மாதிரி வருண் சக்கரவர்த்தி அடிச்ச அடிக்கு என்னடா சாம்பியன்ஸ் ட்ராஃபில தடவிக்கிட்டு இருந்த, போட்டு அடின்னு அடிச்சு விட்டா வருண் சக்கரவர்த்தியா 4 பக்கமும். எனக்கு அது எல்லாத்தையும் விட இந்த கேகேஆர்ல அவனுங்க மைண்ட் செட் தான் எனக்கு வந்துட்டு என்னடா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரியா விளையாடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. முதல் 4 ஓவர் சரி ஆர்சிபி போட்டு குழந்துட்டாங்க, வருண் ஓவருக்கு இது குழந்துட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனா இவரு என் தலைவன் கேப்டனா இருந்து கொஞ்சம் லீட் பண்ணுவோம். என் கேப்டனா காட்டுறானுங்க, கேப்டன் முடிஞ்சா எங்க வாடி போய் இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க, டெஸ்ட்ல கேப்டனா இருந்துட்டு பெரிய பெரிய டிராஃபில ஜெயிச்சு கொடுத்துருக்க, என்னடா அப்படி ஆயிட்டன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்சிபி தரப்புல ஒரு தரமான மேட்ச். அண்ட் எனக்கு இன்னொன்னு முக்கியமா இதுல நோட் பண்ணது என்னன்னா, கோலியோட மைண்ட் செட். கோலி வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஒரு இதே மாத்தின மாதிரி இருக்கு. பிளேயிங் ஸ்டைல் எல்லாமே எப்பயுமே ஒரு 6 அடிச்சா அடுத்து வந்து ஓகே ஒரு நல்ல பால் இருந்தா சிங்கிள் எடுப்போம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். 2 6 அடிச்சுட்டு 3வது 6 ட்ரை பண்ணி அது மிஸ் ஆனதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அக்ரெசிவ் கோலிலாம் வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா 200+ தான் ஆர்சிபிக்கு. கோலி தான் ஸ்ட்ரைக் ரேட் இல்ல அதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் பொறுப்பு எப்படின்ட்டு, நம்ம கொண்டு போனாதான் அப்படின்ட்டு. இப்ப அவரே மாறி அக்ரெசிவா ஒரு ரோல் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோருக்கு தான் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா செக் பாக்ஸும் டிக்கு தான். பேட்டிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், கேப்டன்சி ரஜத் பட்டர் சூப்பரா பண்ணாரு. மூடையில தலைமை இன்வால்மெண்ட் இருந்தது, பட் இருந்தாலும் பிரில்லியண்டா பண்ணாரு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணிச்சு பாத்தியா, எனக்கு அதுக்கே குசிப்பா. போற போக பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி வந்துடும் போல. 18ஆம் வருஷம் 18ஆம் நம்பரு கப்ப தூக்கிடுவீங்களா? அது வந்து போக பாத்துப்போம். இப்ப நீ வந்து உங்களை கலாய் கூடாது இருக்க, நீ எங்க பக்கம் திருப்புற 18ஆவது வருஷம் ஆகுதுட்டு. அப்புறம் அப்படியே நம்ம ஃபேண்டசி நம்ம கிரிக்கெட் கடை லீக் ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னும் பாத்துட்டு இருக்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லீக் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. சிறப்பா ஆடுவோம் இந்த சீசன் ஃபுல்லா. அண்ட் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்த மேட்ச் பத்திலாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கடையை சாத்திட்டு கிளம்புறோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். கலாஸ்.